விஷயங்கள் தான் எங்களோட தொடர்ந்து வரக்கூடியது. எங்களை பின்தொடர்ந்து நாங்க செஞ்ச சதகத்துல் ஜாரியா அது எங்களுக்கு பின்தொடர்ந்து எங்களுக்கு அமல் கிடைச்சு நன்மை கிடைச்சு கொண்டே இருக்கிறது. அதே போன்றுதான் ஆகவே சிறந்த ஒன்றுதான் எங்களுக்கு பின்னால தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சும்மா சொல்லல, வலதும் சாலிஹும். இந்த 4 கட்டமா 4 விஷயத்தை சொல்லிக் கொண்டு அதுல ஒன்றுதான் வலதும் சாலிஹும் சொன்னாங்க. பின்னால எதுவும் சொன்னாங்க. நான் நேரத்தோட சொன்னேன், ஜனாசா தொழுகைக்கு பிள்ளை உருவாக்கணும், அதுக்குரிய துவாக்களை படிச்சு கொடுக்கணும், கொடுப்பாளருக்கு பழக்கணும்னு சொன்னோடனே இப்ப எந்த லெவல்ல எங்களோட உள்ளேயும் கூட கன்ற ஜனாசா கொடுப்பது கன்ற யாரும் அல்ல. இங்க அப்படியானவங்க இருந்தா மன்னிச்சுக்கோங்க, அவங்க செய்யறது பெரிய ஒரு சேவை. எந்த வாப்பாக்கு அவர் சேவை செய்யறாரு, வெக்கம் கட்டி நான் நிக்கணும். அதாவது என்ன சொல்ல வரணும்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அத்தனை விடயங்களும் துண்டிக்கப்படும், இல்லா தலால் 3 விஷயங்களை தவிரன்னு சொல்லிட்டு அதுல ஒன்றா சொல்றாங்க, வலதும் சாலிஹும் யதுஉ லஹு. சாலிஹான பிள்ளை, நல்ல பிள்ளை, நல்ல பக்குவமானவர், நல்ல பண்பானவர், நல்ல முறையில தொடரக்கூடியவர் தான். ஆனா அவருக்கு அல்லாஹ் கிட்ட எப்படி கையெழுத்து துஆ கேட்கணும்ன்றத படிச்சு கொடுக்கல. அதுவும் நஷ்டம் தான், அதுவும் நஷ்டம் தான். நபி அவங்க சொன்னாங்க என்ன என்றால், நீங்க விட்டுட்டு போறதுக்கு சிறந்தது வலதும் சாலிஹும் யதுஉ லஹு. உங்களுக்காக வேண்டி அந்த மனிதருக்காக வேண்டி துஆ கேட்கக்கூடிய சாலிஹான புள்ளை. அப்ப இந்த சாலிஹான புள்ளை என்றால் சாலிஹான சமூகம். நான் ஒருத்தருக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும், அவர் நல்லதை எழுதி நடக்கணும், அது எனக்கு கபருக்கு வரும். இப்படி நாங்க சரியான முறையில் எங்களை நாங்க கண்டல் பண்ணி கொண்டோம்னா எங்களோட வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கு. இப்ப எங்களை போல அரசாங்கம் சட்டம் போட்டுத்தான் போதையை கட்டுப்படுத்தணும் தேவை இல்லை. நான் சரியாகும், நான் தெரிந்தவன், நான் மாறும், என்னிலிருந்து மாற்றம் உருவாகும், எனது மனைவியிலிருந்து மாற்றம் உருவாகும், எனது குழந்தையிலிருந்து மாற்றம் உருவாகும். இதையெல்லாம் விட்டுட்டு நான் மாற மாட்டேன், நான் மாற மாட்டேன். என் பக்கத்து வீட்டுக்காரன் தான் மாறணும், என் புள்ள மாறாது, என் புள்ள மாறாம மற்றவங்க புள்ளதான் மாறணும். இப்படி இருந்தோம்னா அன்பார்ந்தவர்களே நிலைமை எங்கேயோ போயிட்டு முடிஞ்சிடும். அதனால ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் அஹ்மதுல பதிவாகி என்ன, இது எல்லாத்தையும் நாம உள்ளத்துல கொஞ்சம் எடுத்துக்கொள்ளணும். இந்த ஹதீஸை மட்டும் நாம் உள்ளத்துல எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுக்குரிய முயற்சியை, அதுக்குரிய தேவையை, அது என்ன செய்யணும்னு விளைவிக்கணும். என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அராத அல்லாஹு பிஅஹ்லி பைத்தின் கைரா அத்கல அலைஹிம் ரிஃக. இன்னைக்கு எங்களுக்கு யார்கிட்டயும் இல்லை. யாராவது ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு அல்லாஹ் ஒரு கைர, ஒரு நலவை நாடிட்டா அது சத அலைஹிம் ரிஃக. அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு என்ன செய்வான் தெரியுமா? அந்த ஊட்டாக்களுக்கு என்ன செய்வான் தெரியுமா? உள்ளத்துல மென்மையை போட்டுவான், அமைதியை உண்டாக்கிடுவான், சந்தோஷத்தை உண்டாக்கிடுவான், பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்கிடுவான். இன்னைக்கு நீங்க பாருங்க, நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம், எங்களோட நிலைமை எங்க போயிட்டு. வீட்டுக்குள்ள வந்தா வெளியே போனா நிம்மதியா, உள்ளுக்கு வந்தா தொல்லை என்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனைவியின் மூலமாக எனக்கு நிம்மதி கிடைக்கல இருந்தா, எனக்கு சுகூன் கிடைக்கல இருந்தா, எனக்கு ஆறுதல் கிடைக்கல இருந்தா எனது வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது பொய்யா? லிதஸ்குனு இலைஹான்னு சொல்றது பொய்யா? நாங்க எங்களை மாற்றோம், எங்களை நாங்கள் சேர்ந்திருக்கோம், எங்கிலிருந்து மாற்றத்தை உருவாக்கும், எனது சமூகம் சிறந்ததாக வரும். அதே போன்று குழந்தைகளுடைய விஷயத்திலையும் எங்கள் குழந்தைகள் நல்ல முறையில் வளர்க்கறதுக்கு உதவி செய்யும். எங்களால் வேண்டியது முயற்சி தான். நேரடியை கொடுக்கிறது அல்லாஹ் கொடுத்தாங்கன்னா அதை மாற்றுறதுக்கு, அதை இல்லாமக்கிறதுக்கு யாராலே மேலாது, யாராலே தடுக்க இயலாது. அதனால நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைகளும் குறைஞ்சபட்சம் ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما என்ற துஆ வரும். அது இந்த பிள்ளைக்கு மட்டும் இல்லை, இந்த மனைவிக்கு, இந்த பரம்பரைக்கு, இந்த பிச்சல் பிதிர்வாசிகளுக்குரிய துஆ. அது நாங்க எத்தனை போல இருப்போம். எதுவுள்ள தஹஜ்ஜத்திலே கண்ணீர் வடிங்க, தஹஜ்ஜத்தில் எழுதுறதுக்கு ஏறாம போச்சா பரவாயில்லை, ஏறி ஒவ்வொரு தொழுகையிலையும்
கண்ணீர் வடிச்சு கேளுங்க. எத்தனைக்கோ கண்ணீர் வடிக்கிறோம் நாங்க. எங்களை உள்ளமெல்லாம் உருகி போச்சு, எங்களை உள்ளமெல்லாம் கல்லெஞ்சமாயிற்று. அதனால பார்த்தவர்களே, வாழக்கூடிய இந்த கொஞ்ச காலத்துல என்னையும் என் குழந்தையையும் என் மனைவியையும் என் சமூகத்திலையும் சீர்திருத்தத்துக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்துருவானாக. யா அல்லாஹ், என்னுடைய குழந்தைகளுக்கு நேரான வழியை காட்டிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், பெற்றோருடைய கோபம் தான் அல்லாஹ்வுடைய கோபம் என்ற உணர்வை எங்கள் குழந்தைகளுக்கு உண்டு பண்ணிடு யா அல்லாஹ். பிள்ளைகளோட உள்ளத்துல ஆணி தன்மை வச்சிடு யா அல்லாஹ். எங்களை பார்த்து எங்களை குழந்தைகள் முறைக்கிறாங்க யா அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகளை கண்ணீர் நல்ல முறையில பார்க்கக்கூடிய நிலைமை உண்டு பண்ணிடு யா அல்லாஹ். ஏதோ நாங்க செஞ்ச தவறு யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகள் எங்களை முறைக்கிறாங்க யா அல்லாஹ். நாங்க செஞ்ச தவறு யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய சொல்லுங்கள் கட்டுப்படுறாங்க இல்லையா அல்லாஹ். அப்படியான ஒரு சோதனைக்குரிய குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகள் ஆக்கிறாத யா அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகள் எல்லாரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை போல, அதாவது பாத்திமாவுடைய குழந்தைகள் அலி ஹசன் ஹுசைனை போல ஆக்கி தந்தது யா அல்லாஹ். கண்குளிர்ச்சி உள்ள குழந்தைகளை ஆக்கி தந்தது யா அல்லாஹ். எங்களுடைய மனைவிமாருக்கு எங்களை கொண்டு கண்குளிர்ச்சி உண்டு பண்ணது யா அல்லாஹ். நிம்மதியை கொடுத்தது யா அல்லாஹ். எங்களுடைய மனைவிமாரை கொண்டு எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தந்தது யா அல்லாஹ். நிம்மதியை உண்டு பண்ணது யா அல்லாஹ். நல்ல ஒரு வாழ்க்கையை தந்தது யா அல்லாஹ். ஹலாலான விடயங்களை எல்லாம் முந்தி சென்று செய்யக்கூடியவர்களாக தந்தது யா அல்லாஹ். எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்தது யா அல்லாஹ். உள்ளத்திலே நிம்மதி இறக்கிது யா அல்லாஹ். சுகூன் என்ற உள்ளே உண்டாக்கிது யா அல்லாஹ். எப்படி அந்த ஹதீஸ்ல என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோ அப்படி ஆனந்த எங்களுடைய வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் தந்தது யா அல்லாஹ். எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு தந்தது யா அல்லாஹ். ஹலாலான ஹாஜத்துகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தது யா அல்லாஹ். எங்களுடைய துஆவை ஏற்றுக்கோ யா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين.